எல்லாருக்கும் வணக்கம். பற்ற வச்சுட்டியே பரட்ட அப்படிங்கிற மாதிரி சின்னவரே டென்ஷன் ஆகிட்டீங்களாப்பா. அதாவது ஆதவர்ஜுனா அம்பேத்கரோட புக் வெளியீட்டு விழான்னு ஒன்று வச்சு அதில் தளபதி விஜய் கெஸ்ட்டாக கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து திமுகவை வச்சு செஞ்சுட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னவரே எனக்கு டென்ஷனாக ஒரு அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்கப்பா. அதாவது நிறைய பேர் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக வைக்கிற பெரிய குச்சாட்டு விமர்சனங்கள் வாடகையில் என்ன வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்பா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண தெரியுமா, வெளியில் வருவாரா வரமாட்டாரா, கார்த்திகை வரமாட்டாரா, வீட்டுக்குள்ளே உட்காந்து விடுவாரா, மாநாட்டுக்கு அப்புறம் வெளியிலே வரல, இவர் என்ன அரசியல்வாதி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியா அப்படின்னு பயங்கர விமர்சனங்கள். அதாவது இந்த படத்தில் கிளைமேக்ஸில் லியோ படத்தில் ஒன்று வரும், லியோ பார்க்கணும் பார்த்தல இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிற போய் நம்ம தம்பிகளை போய் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வெளியில் வந்தால் என்னாச்சுன்னு பார்த்தல சின்னவரே பார்த்தீங்களா டென்ஷன் ஆகிட்டார். ஸோ இதுக்கு தான் நீங்களாம் ரொம்ப ஆசைப்படாதீங்க. தளபதி விஜய் வந்தால் இப்படி தான் நடக்கும். அதாவது அவர் வந்து மைக்கை பிடிச்சாருன்னா வேறு லெவலில் மற்றவங்க மாதிரி பம்மிக்கிட்டு மழுப்பிக்கிட்டுலாம் அரசியல் பண்ண மாட்டார். டேரெக்டாக அட்டாக் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கடலூரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்க்க போயிருக்காங்க. மக்களும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரசார உரையாடல் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி போகிற டைமில் பத்திரிகையாளர் போயிட்டு நேற்று அம்பேத்கர் புக்கு செய்தியில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரா, இந்த சினிமா செய்தியில் நான் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு அடுத்தால விடாமல் இந்த பத்திரிகையாளர் பின்னாடியே ஓடி போய் எங்க இந்த மன்னராட்சி முறையில் அதாவது பிறப்பு நடிப்பில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்டதுக்கு, எங்க யாருங்க பிறப்பு நடிப்பில் முதல்வர் ஆறா, மக்கள் தானங்க முதல்வர் தேர்ந்தெடுக்காங்க, அது கூட தெரியல அந்த ஆளுக்கு அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகி பேசிட்டாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல். ஆளுக்கு அதாவது திமுக சேர்ந்தவங்க எல்லாரும் எடுத்து போட்டு விஜய்க்கு துணை முதல்வர் பதிலடி அப்படின்னு போடுறாங்க. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்க சின்னவரே டென்ஷன் பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்னு போடுறாங்க. ஸோ இப்படி மாறி காரசாரமாக பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ நியூஸ் தான். ஸோ அதனால தான் இதை பற்றி பேசணும்னு நினச்சோம். அதாவது கேட்டிங்கன்னா இதில் முதல்ல நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்ன 2 விஷயத்தை பற்றி பார்க்குறேன். அதாவது கேட்டிங்கன்னா அவர் வந்து சொன்னார்ல, எப்பா சினிமா நியூஸில் நான் பார்க்குறது அப்படின்ட்டு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்களே சினிமா நடிகராக தான் வந்தீங்க. அதாவது நீங்கள் என்ன தான் கலைஞர் அவருடைய பேரனாக இருந்தாலும் அடுத்த முதல்வராக நீங்கள் உங்களை வைக்கணுங்கிற யாருக்குமே பிளான் பண்ணியிருந்தாலும், அதாவது மக்களிடையே ஒரு இன்ட்ராக்ட் வேணும், அதாவது மக்களிடையே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிச்சயம் வேண்டும். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடணும். அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையானவராக ஒருத்தரை காட்டணும்னா அதுவும் சினிமா துறை மூலமாக தான் காட்ட முடியும். எல்லா கடைக்கோடியில் உள்ள மக்களும் உங்களுக்கு செஞ்சடைய முடியும். அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிக்க முடியும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் அவர்லாம் அவரை வந்து சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரை வந்து ரசிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நீங்களும் கொஞ்ச நாள் சினிமாவில் நடிச்சுட்டு வாங்க, உங்களுடைய ஃபேஸ் வந்து பிராண்ட் ஆக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி தான் சினிமா துறையில் வந்து கொஞ்ச நாள் நடிச்சிங்க, அதாவது காமெடி சார்ந்த படங்களில் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சினிமா செய்திலாம் பார்க்குறதுங்கிறது இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டுங்கிறனால அப்படி சொல்லலாம். சரி, அதை கூட நம்ம விட்டுடலாம். ஆனால் ரெண்டாவதாக ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதாவது பிறப்பு நடிப்படையில் யார் இப்போ முதல்வர் ஆகிறா, மக்கள் தானே இப்போ முதல்வர் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்ட்டு. இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறதுல 100% ஒத்துக்கிறேன். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் கரெக்டு, ஆதவர்ஜுனா சொன்னதும் கரெக்டு. ஆதவர்ஜுனா எதை மனசை வச்சு சொன்னாருங்கிறது எதாவது தெரியும். அதாவது பிறப்பின் அடிப்படையில் முதல்வருங்கிறது இந்த முதல்வர் வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்துறாங்கல்ல, அதை ஒரே குடும்பத்தை சார்ந்த கருணாநிதி அவர் குடும்பத்தை சார்ந்த வாரிசுகள் தான் முதல்வர் வேட்பாளர் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஏன் நிப்பாட்ட வேறு யாரும் நிப்பாட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் அதுக்கு வந்து ஒத்துழைச்சி, ஆமாம் நாங்கள் கலைஞர் குடும்பத்துடைய வாரிசுகள் தான் முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டுன்னு சொல்லி எல்லாரும் ஒத்துழைச்சி போகிறாங்க. அப்போது வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த முதல்வர் வேட்பாளரை கொண்டு வர நிறுத்துற வரைக்கும் தான் அவங்களுடைய பொறுப்பு, அவங்க அதுக்கு பின்னாடி இருக்காங்க. ஆனால் அந்த முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது இந்த மக்கள் தானே. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது கரெக்ட் தானே, மக்கள் தானே முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்காங்க. அதை முழுக்க தப்பு இந்த மக்கள் மேலே தானே இருக்குது. அதாவது ஓட்டு போட்ட வேண்டியது, போட்டதுக்கப்புறம் குத்துதே குடையுதே, அங்கே அது சரியில்லை இங்கே சரியில்லை, எதுக்குன்னு கேட்குறேன். இல்லை எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் கதறீங்க, அது சரியில்லை இது சரியில்லை. அப்போ யார் தான் ஓட்டு போட்டு எப்படி அவங்க முதல்வராக வராங்க? ஸோ அதான் புரிய மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் இங்கேருந்து பார்த்தாலும் கதல் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இல்லை தெரியுது, இது மக்கள் மேலே தான் முழுவதுமாக தப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நம்ம தவறு சொல்ல முடியாது. அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. நம்ம முதல்வர் வேட்பாளரை கொண்டு வந்து நிப்பாட்டுறதான் அவங்க, தேர்ந்தெடுக்கிறது முதல்வராக தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தான். ஸோ மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற காலங்களில் சரியான ஒரு முடிவு எடுத்து யாரை வந்து முதல்வர் தேர்ந்தெடுக்கிறது அவங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்கு வர மாட்டேங்காரா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரியாதா, அவர் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண மாட்டாரா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாருன்னா வெடிக்குது. பார்த்தீங்கல்ல, பாவம் சின்னவரை இந்தளவுக்கு டென்ஷன் ஆகிட்டார். யாரும் டென்ஷன் பண்ணாங்கப்பா, யாரையும் கோவப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறக்காண்டி தான் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அவர் டெய்லி அட்டன் பண்ணாரா, டெய்லிங்க அரசியல் சண்டைகள் தான் நம்ம பார்க்க முடியும். வேறு லெவலில் இப்போவே பார்த்தீங்களா அரசியல் சண்டை இனிதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எங்கே போய் நிற்க போது தெரியல. அடுத்தடுத்தாப்புல இன்னும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயில் வர இன்னும் சண்டைகள் பார்த்தீங்கன்னா அரசியல் களமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் நிறைய பேருக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பிரிஞ்சு கிடக்கிறாங்களே, இப்போ ஏடிஎம்கேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி, பாமக இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆதவர்ஜுனா இப்படி பேசுகிறது, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திருமாவளவன் திணறுவது, திருமாவளவனுக்கு இப்போ என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. இப்போது ஆதவர்ஜுனாவே வெளியே போக சொல்லியாச்சுன்னா இவருடைய கட்டுப்பாட்டிலே ஆதவர்ஜுனா இவ்வளோ நாள் இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாயிரும்.
இல்லை இவருக்கு உள்ளே வச்சுட்டாங்கன்னா அப்போ திருமாவளவன் அவர் தான் மறைமுகமாக ஆதவர்ஜனாவை இப்படி பேச வைக்கிறாருங்கிறது எல்லாம் நினைப்பாங்க. ஸோ ஆதவர்ஜனாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் யோசிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவு தான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிதுங்கி நின்றுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் தளபதி விஜயோடைய ஒரு அரசியலுங்கிறது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதை நினச்சி ஸ்டார்டிங்கில் அன்னைக்கு சொன்னார்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ட்டு எதை நோக்கி அரசியல் போய்க்காருன்னா திமுகவோட கூட்டணியை உடைக்காம இங்கே திமுக வெல்ல முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. திமுக விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் நிறைய கூட்டணிகளோட தான் அவங்க ஸ்ட்ராங்காக நின்றுருக்காங்க. ஸோ அதை உடைக்கணும். ஸோ அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் இப்போ நிறைய பேர் சொன்னாங்கல்ல திமுக எடுக்கிற அதே முன்னெடுப்பு தான் தளபதி விஜய் அவர்கள் எடுக்காரு, அதே திராவிடர்கள் தான் கொண்டாருன்னு. ஏங்க அதாவது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜை வந்து கத்திட்டு நிற்கிறாங்களா இங்கே ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணுங்கிற என்ன இருக்கிறவங்க முதல்ல எதிரியோட ஆயுதத்தை உடைக்கணும். எதிரியோட ஆயுதம் பலமாக இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்? அதை தான் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணுறாரு. எதிரிகளோட ஆயுதமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி பலம் தான். இங்கே யாரும் தனிச்சியாக தமிழ்நாடு ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த கூட்டணி பலத்தை உடைக்கணும். அதை தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணுறாரு. எதிரியோட ஆயுதத்தோட அதுக்கப்புறம் பக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா எல்லாம் தெரிஞ்சுட்டா ஆதவர்ஜனாவே தளபதி விஜயோட எப்படி சேரப்படுறாரு. அதனால் தைரியம் சொல்கிறாரு இந்த 200 தொகுதிங்கிற இருமாப்பில் இருக்கிறவர்களுக்கு ஏன் மக்களுடன் எச்சரிக்கை விடுக்கிறேன்னு. ஸோ அதுதான் இங்கே பயங்கரமான ஒரு மாசான இது. அதைத்தான் தளபதி விஜய் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பான முறையில் திமுக கூட்டணி உடையும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்க்கலாம் போகிறீங்க 2026 அதாவது தளபதி விஜய்களுக்கு அரசியல் பண்ண தெரியாதான். எப்பா ராசாக்களா அவருக்கு அரசியல் பண்ண தெரியாது. அதாவது தன்னோட அரசியலை தானே எடுக்கணும் எல்லா முடிவுக்காண்டி சுதந்திரமாக தன்னிச்சையாக இங்கே யாருக்குமே மக்களுக்கு நேரடியாக உதவி பண்ணணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவரே சொந்த முடிவெடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காண்டி தான் தன்னோட சொந்த அப்பாவே அரசியலை முடிவெடுக்கக்கூடாது, நீங்கள் எதுவும் குழப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. புரியுதில்ல? அதிலே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. வேறு லெவலில் அரசியல் இருக்கும். 2026 அரசியல் இன்னும் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரிக்கும். அதுக்கு ரொம்ப அடிக்கடி லியோ பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஸோ லியோ வந்தாருன்னா வேறு லெவலில் தெரிக்கும். ஓகேவா? ஸோ இதை பார்த்துருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுனது ஏதாவது சரியாக தவறாக எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.